ஒரு ஆம்பளையோட கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் அவ தான் கூட வருவா. ஆனா நான் என்னோட சொந்த ஈகோவுக்காகவும் அந்த மீனாட்சியை நம்பினதுக்காகவும் உன்னை வீட்டை விட்டு துரத்துனேன். நான் அப்பவே வாழ்க்கையில தோத்துட்டேன் அபிராமி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. தப்பு செய்யறதெல்லாம் மனித இயல்பு தாங்க. ஏதோ உங்க கெட்ட நேரம் கிறகம் அது புடிச்சு ஆட்டி இருக்கு. அதனால தாங்க இப்படி நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அதெல்லாம் விடுங்க. கண்ணை கசிக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா, கல்யாண நாள் அன்னைக்கு உனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் நான் கொண்டாந்துருக்கிறேன். ரெடியில 10 ரூபா முந்தானில முடிச்சு வச்சுக்கோ. டேய் சி போடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பா ஒன்றும் நான் மட்டும் காப்பாற்றி கூட்டு வரல. துளசியும் அண்ணனும் இல்லைன்னா நைனா வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. ஐயோ மாமா, அத்தை என்ன பண்றீங்க நீங்க? ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. உனக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும், உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும், எனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருந்தா அவன் நல்லா அனுபவிக்கட்டும்னு ஒதுங்கிதான் போயிருப்பாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்திருக்க. இத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேமா. ஐயோ மாமா ப்ளீஸ் வேண்டாம். டே கதிரு, உனக்கு மீனாட்சியை கட்டி வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அன்னைக்கு கூட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசிருக்கீங்கல்ல, நாங்களும் அதே வீட்டுல தானப்பா இருந்தோம். எங்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? ஏன்பா நீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம் மறந்துட்டீங்களா? இல்ல எங்களெல்லாம் வெறுத்துட்டீங்களா? ஐயோ அஞ்சலி, அப்படிலாம் சொல்லாதம்மா. என் உலகமே லட்சுமியும் நீங்களும் தாமா. நான் வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதான் வரல. அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணு உங்க கண்டுபிடிப்ப வச்சு எனக்கு நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கேன்பா. இன்னைக்கு உங்க பொண்ணு பேரு சொன்னா இந்த சொசைட்டில எல்லாருக்குமே தெரியும்பா. நீங்க கண்ட கனவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நனவாயிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்துல நீங்க என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் பா, நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்களை பார்க்கணும்பா. இப்போதைக்கு என்னால நேர்ல வர முடியாதுமா. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாதுமா. சரி, நீங்க வர வேண்டாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நானாச்சும் நேர்ல வந்து ஒரு வாட்டி பாத்துட்டு போயிடுறேன்ப்பா. பிளீஸ், உங்களை ஒரே ஒரு வாட்டி பார்த்து 2 வார்த்தை நேர்ல பேசினா போதும்பா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு மட்டும் தான் எங்களுக்கு தெரியும்பா. ஆனா உங்களை நான் நேர்ல பார்க்கவே இல்லை. அப்பா பிளீஸ் பா, ஒரே ஒரு தடவை நான் பாத்துறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்போ ரெடில்ஸ்க்கு பக்கத்துல இருக்கேம்மா. சரி, நீங்க லொகேஷன் மட்டும் அனுப்புங்க. நான் உடனே அங்க வந்துடுறேன். நான் லொகேஷன் அனுப்புனா யாருக்காவது சந்தேகம் வந்துடும்மா. நான் அட்ரஸ் சொல்றேன், அங்க நீ வந்துடுறியா? சரிங்கப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. சொல்லுங்க. அஞ்சலி பேசுறத பார்த்தா அவ அப்பாவோட லொகேஷனை தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. அப்பா நான் உடனே வந்துடுறேன், நீங்க அங்கே இருங்க. ஆனா அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்க எங்களை விட்டு பிரியவே கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பிசினஸ்லயும் நம்ம நல்ல பொசிஷன்ல இருக்கோம்பா. உங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். சரிம்மா, சரி, நீ சீக்கிரமா வா, நேர்ல பேசிக்கலாம். உனக்காக அப்பா இங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
ஆனா நீ வர்றது யாருக்கும் தெரியக்கூடாதுமா. தனியா வரணும், சரியா? நீங்க அங்கே இருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். சொல்லுங்க. ஆமா ஆமா, அந்த ஃபைல் தானே, முச்சல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன் சார். 2 நாள் டைம் சார், முச்சலாம். கிளைண்ட் ஓகே சார், ஓகே சார். ஓனர், ஏகப்பட்ட வேலை இருக்குது ஓனர். சத்யா, சத்யா, இப்ப நீ சொன்ன வேலை எதுவுமே என் காதுல விழல. எனக்கு என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, சரியா? நம்ம ஸ்டாஃப் கிட்ட சொல்லி கொஞ்சம் மேனேஜ் பண்ண சொல்லு. நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியே போறேன். எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு, சரியா? ஓனர், நான் பேசி நிக்கிறீங்க நீங்க. இப்ப நான் சொன்ன வேலை எல்லாமே இன்னைக்கு நீங்க பண்ண சொன்ன வேலை தான். வேலை எல்லாத்தையும் அப்படியே மாத்தி வைக்க சொல்றீங்க. ஐயோ சத்யா, சொல்றதை கேளு. ஒரு எமர்ஜென்சி, நீ கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. முடியலையா எல்லாத்தையும் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிடு, சரியா? எமர்ஜென்சினா அப்படி என்ன வேலை? எங்க போறீங்க நீங்க? சத்யா, அதெல்லாம் நீ கேட்காத. ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். ஒரு முக்கியமான வேண்டப்பட்டவரை பார்க்க போறேன். ஓ, வழக்கம் போல அந்த பைக் தான் சீக்கிறாரு, அவர் வர சொல்லிருக்கீங்களா? சத்யா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சத்யா. நான் சொக்கலிங்க சார் கிட்ட சொல்லிட்டேன். நீ நேர்ல வந்த உடனே அவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி விட்டுரு, ஓகேவா? ஓனர், உங்களை அப்படிலாம் என்னால அனுப்பிச்சு விட முடியாது. ஐயோ, என்ன சத்யா? ஆமா ஓனர், ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கீங்க நீங்க. இப்ப எங்க எதுன்னு சொல்லாம நீங்க பாட்டு கிளம்பி போயின்னு இருக்கிறீங்க. அப்புறம் அங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கினீங்கன்னா எப்படி உங்களை காப்பாத்துறது, எப்படி தேடி விடுறது? இத பாருங்க, நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் யார பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்களேன். நீங்க சொல்லலைன்னா விட மாட்டேன் நானு. சொல்லுங்க.